சரி, சொல்லுங்க. வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து பால் கலந்து செழுங்கனி தீஞ்சுமை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. இது வள்ளலார் அருளிய பாடல் என்று நான் ஓயிலில் படிக்கின்ற பொழுது எனக்கு கற்பித்த சமய ஆசிரியர் எங்கள் வகுப்பு சொன்னது. இதில் உள்ள சிறப்பு என்னவென்றால் மற்றதெல்லாம் உங்களுக்கு இனிப்பாக தெரிகின்றது. அப்ப இதிலே அவர் முன்னுக்கு ஒரு சொல்லுகிறார், நான் கலந்து பாடுங்கால். அப்ப அதுல உள்ள நான் என்பது என்ன, அதுதான் கேள்வி. எனக்கு தெரியாத கேள்வி, யாரும் தெரிஞ்சால் சொல்லலாம். கீழுக்கு சொல்றார், என் ஊன் கலந்து உயிர் கலந்து ஒட்டாமல் இனிப்பது. அப்ப அப்படி நான் பாடுகின்ற பொழுது அந்த பாடல் என்னுடைய ஊனிலும் என்னுடைய உயிரிலும் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. அந்த இனிப்பு அள்ள அள்ள என்ன இனிக்க சுவைக்க சுவைக்க திகட்டாமல் இனிக்குமா என்று அந்த பாடல். மீண்டும் அந்த பாடலை இன்னும் ஒரு கால் பாடிவிட்டு அயனிய அன்பர்கள் அறிவாளர்களுடைய கருத்துக்கு வழிவிடுவதில்லை. வான் கலந்த மாணிக்க வாசக நின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கால் நற்கருப்பம் சாற்றினிலே தேன் கலந்து செழுங்கனி தீஞ்சுவை கலந்து என் ஊன் கலந்து உயிர் கலந்து உவட்டாமல் இனிப்பதுவே. நன்றி. இது வள்ளலார் மாணிக்கவாசகரை புகழ்ந்து பாடிய அதாவது திருவாசகத்தை போற்றி பாடிய பாடல். அதுவே அது மாணிக்கவாசகருக்கும் புகழான பாடலாக அடியேன் கருதி கொண்டு இந்த அளவில் அமைகின்றேன். வணக்கம். நாங்கள் இந்த நிகழ்ச்சிக்காக திருவாசகத்தை எடுத்து திருவாசகத்தில் இருக்கின்ற அதிகமாக பலரால் பாடப்படுகின்ற பாடல்களையும் முதலாவதாக செய்ய இருக்கின்றோம். அந்த முறையில் இன்று நாங்கள் எடுத்திருக்கின்றது சிவபுராணம். சிவபுராணம் 95 வரிகளால் ஆன சிவபுராணம். இப்போ அந்த சிவபுராணத்தை அதிகமாக நாங்கள் கேட்கிற இடமாக இருப்பது இந்த இறந்த வீடுகளில் தான் அதிகமாக நாங்கள் கேட்கின்றோம். அந்த பழக்கங்கள் ஒவ்வொரு நாளும் திருவாசகத்தை நாங்கள் படிக்க வேண்டும். இன்றைக்கு நாங்கள் இந்த பாடலினுடைய அதாவது அதில் ஒரு வசனம் மாணிக்கவாசகர் அவர்களே சொல்லுவார், பொருளுணர்ந்து சொல்லுவார், செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து என்று முடிக்கின்றார். அப்போ இந்த பாட்டை பொருள் உணர்ந்து படிப்பது தான் எங்களுடைய ஆத்ம ஈடேற்றத்துக்கும் எங்களுடைய மனத்தில் இறைவன் புகுந்து அவரை உணர்வதற்குமான வழியாக இருக்கின்ற முறையில் உணர்கின்ற முறையில் நாங்கள் இந்த திருவாசகத்தை ஒவ்வொரு வரிகளாக இப்போது நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். அதில் முக்கியமானவர்கள் இதில் பங்கு பெற்றி அவர்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். முதலாவது சம்பந்த குருக்கள் அவர்கள் இந்த பாடலை ஒரு வீடியோவில் எடுத்து போட்டிருக்கிறார்கள். ஓம் காவடி என்ற அந்த சேனலில் இது வந்திருக்கின்றது. அப்போ அந்த பாடலை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு நாங்கள் முதலாவதாக போற்றுதல் பாடலான தொல்லையிலும் பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசக என்னும் தேன். இதுக்கு கருத்து சொல்லக்கூடியவர்கள் இதுக்கான கருத்தை சொல்லுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம். இது திருவாசகத்தினுடைய கேட்கிறதோ? கேட்கின்றது, சொல்லுங்க. திருவாசகத்தினுடைய சிறப்பை சொல்லுகிறது. தொல்லை இரும் பிறவி என்றால் எங்களுடைய பிறவியினுடைய பலனாக நாங்கள் பல தொல்லைகளை, இந்த ஆன்மாக்கள் பல சிக்கல்களை, பலவிதமான வினைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே அந்த தீய வினைகளை, இரும் வினைகளை அறுக்கின்றது, இல்லாமல் செய்கிறது. தொல்லை இரும் பிறவி சூழும் தலை, எங்களை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற பாவங்களாகிய வினைகளை அறுக்கும் தன்மையுடையது. நாங்கள் இவற்றை பாட 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 அல்லல் தேய அறம் பெருகும் என்பது போல தொல்லை தரும்
கொடிய பிறவி அறுவதற்கு இல்லாமல் போவதற்கு தொல்லை இரும் பிறவி சூழும் தளவை நீக்கி ஆன்மாக்களை சூழ்ந்திருக்கின்ற ஆன்மாவை சுற்றி இருக்கின்ற ஆன்மாவை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருக்கிற அந்த அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே. ஆனந்தம் என்றால் ஆன்மாவை ஆனந்தமாக வைத்திருப்பது. ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிமுறையில், அதாவது எங்களுக்கு விதிக்கப்பட்ட எல்லை அந்த அதனை மறுவாமல் இல்லாமல் எல்லையை இல்லாமல் செய்து எல்லை இல்லா மறுநெறியில் தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லல் அறுத்து துன்பங்களை அறுத்து அல்லல் அறுத்து ஆனந்தம் ஆக்கியதே. உயிர்கள் இறைவனை சேர்வதற்காகிய அந்த ஆனந்த நிலையை கொடுப்பது திருவாசகம். அப்ப அந்த திருவாசகத்தை நாம் திரும்ப 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 படிக்கும் பொழுது அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியது எல்லை மறுவா நெறிமுறையில். ஒரு ஆன்மா உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி அறங்களை பெருக்க வேண்டும், எப்படி தரும சிந்தனை கருணை அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாரும் அறிகிலார் அன்பே சிவமாவதாரும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பாரே என்ற மாதிரி அன்பின் அடிப்படையிலே இறைவனை நாங்கள் அணுகினால் அன்பை அடிப்படையாக கொண்டு அன்பே சிவமாக நாங்கள் வாழ்ந்தால் தொல்லை இரும் பிறவி நீங்கும். சூழும் தலை நீர் அறும் அந்த தலையெல்லாம் மறந்து போகும். எல்லை மறுவா அந்த சட்டங்களை நீங்காத அந்த எங்களுடைய சமயத்திலே சொல்லப்படுகின்ற அந்த தத்துவங்களை அந்த உண்மைகளை அந்த செயற்பாடுகளின்படி நாங்கள் எல்லா இவளையும் செய்தமே என்றால் எல்லை மறுவா நெறிமுறையில் அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறிமுறையில் ஆனந்தத்தை தரக்கூடியது இந்த திருவாசகம் என்று சொல்லி அப்படி அந்த விளக்கத்தை தான் திருவாசகம் முழுவதும் நாங்கள் இப்பொழுது கேட்க போகிறோம். திருவாசகத்துக்கு உருகார், ஒரு வாசகத்துக்கு முருகார். திருவாசகம் என்னும் தேன் ஒரு இயற்கையான மூலிகை கொண்ட நோய்களை உடம்பின் பிணிகளை தீர்க்கிற மருந்து. ஆகவே அது போன்றது உயிர்களிலே பற்றி இருக்கின்ற இந்த பாச விதைகள். அந்த பாசனைகளுக்கு அறுக்க வேண்டும் என்றால் திருவாசகம் என்னும் தேனை நாங்கள் தினந்தோறும் பருக வேண்டும் என்பதுதான் என்னுடைய தத்துவம் என்பது என்னுடைய சித்தறிவுக்கு ஏற்ப சொல்லப்படுகிறது. நன்றி. வேறு யாராவது கருத்துக்கள் இருந்தாலும் இந்த பாட்டுக்கான கருத்தை சொல்லலாம். சரி, அப்ப நாங்கள் இல்லைன்னு சொன்னா நாங்கள் அடுத்த இப்போ இன்று நாங்கள் சிவபுராணத்தை பார்க்க இருக்கின்றோம். சிவபுராணம் தில்லையில அருளப்பட்டது. இதன் பொருளை கேட்டபோது அவர் மாணிக்கவாசகர் சொல்லுகின்றார், இதனுடைய பொருள் அந்த தில்லை அம்பலவாணன் தான் என்று கூறி அவர் சிவனடிய தில்லை அம்பலவாணருடைய அடியில் தில்லையிலேயே ஐக்கியமாகினதாக வரலாறு கூறுகின்றது. ஆகையால நாங்கள் இன்று சிவபுராணத்தை பார்ப்போம். சிவபுராணத்தை சம்பந்த குருக்கள் அவர்கள் பாடுகின்ற அந்த முதல் 5 வரிகளையும் பார்த்து அதற்கான கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு தொடருவோம். അഞ്ചടി പോയിട കാണാം. நாங்கள் படிக்கிறோம்.
இப்போது நாங்கள் இந்த 5 வரியையும் பார்ப்போம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்ற அன்னிப்பான் தாழ் வாழ்க, ஏகன் அநேகன் அறைவன் அடிவாழ்க. இதற்கான விளக்கத்தை கூற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்றேன். சொல்லுங்க. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஔவையார் சிவாய நம என்று சிந்தித்திருப்போர்க்கு என்று பாடியிருக்கிறார். என்ன? சிவாய நம அண்டா 5 எழுத்து மந்திரம். அப்ப இது ஒரு தவறுதலாக இந்த இது தொடர்ந்தோண்டே போகுது. நம சிவாய என்ன இருக்கப்படாது. 5 எழுத்து மந்திரத்தை 6 எழுத்து மந்திரமா மாத்த இயலாது. 6 எழுத்து மந்திரம் சரவண பவ, அது முருகனுக்கு. நம சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. இப்ப நமசிவாய என்று சொல்றது 5 எழுத்து மந்திரம். சிவாய நம என்றதும் அது மாறி சொல்லலாம். வாழ்க. ஓகே. அடுத்தது நாதந்தாள். நாதன்டால் சிவனுக்கு என்னொரு பேர். நாதந்தாள் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில். எங்க கண் இமைக்கிற நேரம் இருக்கல்லோ, அப்ப அந்த கணம் அவ்வளவு நேரத்துக்குமே நான் மறந்து போயிருக்க மாட்டேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான், என்ற நெஞ்சில இருந்து போக மாட்டார். அண்டா எந்த நேரமும் சிவனே அவர் மனதில் கொண்டுதான் தன் காரியங்களை செய்திருக்கிறார் போல தெரியுது. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி ஆண்ட. சீர்காழிக்கு சீர்காழியில கோகலி களி என்ற ஒரு இடம்தான் கோகலி என்ற சிறப்பானது. கோகலி ஆண்ட குருமன். அப்ப கோகலியில தான் இவருக்கு சிவபெருமான் இது கொடுத்திருக்கிறார். என்ன உபதேசம்? கோகலி ஆண்ட குருமணி. அப்ப சிவபெருமான் தான் அது ஐயர் அந்தனர் வேடத்துல வந்தவர். அதை இவர் இதுலயே சொல்றார். முத்தினறி அறியாத மூர்க்கரோடு முயல்வேனை 10 நெறி அறிவித்து பலவினைகள் பாரும் மன்னன் சித்தமலம் அறிவித்து சிவமாக்கி இணையாண்ட அத்தன் எனக்கு அருளியவாறு ஆர் வருவார் அச்சோவே. திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருநாமம் அறியகோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டாய். உருநாமம் அறியகோர் அந்தணனாய் இவரை போய் ஆண்டு கொண்டார். அதைத்தான் இதுல சொல்லப்படுது. கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க. இது வள்ளுவரும் தாழ்ன்றதை சொல்றார். ஏன்னா அகர முதல் எழுத்தெல்லாம் அதிபகன் மாற்றே உலகு கற்றதனான பயன்கள் வளரும் நத்தாள் தொழார் என்னேன். அப்ப வள்ளுவரும் அந்த தாளை பாவிக்கிறார். கோகலியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க, ஆகமம் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க என்று சொன்னால், ஆகமத்திலே சொல்றபடி தன அவர் அண்மையிலே இருக்கிறார். அப்படிப்பட்ட அவருக்கு இறைவனுக்கு வாழ்த்துறார். வாழ்க. ஏகன் அநேகன். ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க. ஏகன் என்றா ஒருவன், அவன் அநேகனா வாரார். உங்களுக்கு தெரியும், இந்த 11வது திருமுறையில முதலாவது அந்த முறை அந்த பாடல் மதிமலி புரிசை மாடக்கூட பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில்பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரு மாற்றம். மொழிதரு மாற்றம் என்றா நாங்கள் இப்ப மொழிதரு மாற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். மாறி மாறி மொழிகிறண்டா கதைக்கிறது. மொழிதரு மாற்றம். அப்ப ஒரு கடிதம் மாதிரி. அது கடிதம் என்றது பிள்ளையான சொல்லு. இதை நாங்கள் இப்ப திருமுகம் அப்படின்ற திருமுகம் என்று சொல்றார். அப்ப மதிமலி புரிசை மாடக்கூட பதிமிசை நிலவு பால் நிற வரிச்சிறகு அன்னம் பயில் பொழில் ஆலவாயின் மன்னிய சிவன் யான் மொழிதரும் மாற்றம். பருவக்கொன் மூப்படியென பாவலற்கு உரிமையின் உதவி ஒளிதிகள் குருமா மதிபுரை குலைவிய குடைக்கு செருமா உகைக்கும் சேரலன் காண்க. பண்பால் யாழ்பயில் பாண பத்திரன் தன்போல் என்பால் என்பன் தன்பால் காண்பது கருதி போந்தனன் மான் பொருள் கொடுத்து வரவிடுப்பதுவே. 12 அடிகள் கொண்ட ஒரு பாடல். அது பாணருக்கு உங்களுக்கு தெரியும், பாண பத்திரருக்கு இறைவன்
சேரலாதன் மன்னன்ட்ட சொல்றார், ஒரு கடிதம் அனுப்பி, கடிதமோ லெட்டரோ என்ன சரி மொழிதர் மாற்றத்தை அனுப்பி ஓலையில் அனுப்பி அவர் அவர் இவருக்கு வாணன் பத்திரனுக்கு கொஞ்சம் உதவிகள் செய்ய சொல்லி கேட்கிறார். அதுதான் அந்த பாடன்ற கருத்து. அப்ப ஆகமமாகி அந்நியன் தாழ்வாழ்க ஏகன் அநேகன். அப்போ ஒருவன் தான் அநேகனா. இதை நீங்கள் இன்றைய அறிவியல் உலகத்துல நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரியும். ஒரு வெடிச்சத்தம் ஓம் ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள் திருமூலர். அப்ப அந்த ஐந்து பூதங்கள் நிலம், நீர், தீ, வளி, விசும்பு இவ்வளவும் அந்த ஒரு பெரிய பாரிய வெடி. அது சொல்றாங்களா ஆங்கிலத்துல பிக் பேங். ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள். அப்ப அதைத்தான் அப்ப அதன் கருத்து என்னென்றால் ஒரு 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 புள்ளியில இருந்து வெடிச்சு வந்திருக்கின்றத இந்த ஓங்காரம் அந்த திருமந்திரம் சொல்லுது. ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள், ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம். சராசரம் அண்டம், யூனிவர்ஸ் ஆங்கிலத்துல. அப்ப ஓங்காரத்துள்ளே உதித்த ஐம்பூதங்கள், ஓங்காரத்துள்ளே உதித்த சராசரம், ஓங்கார தீதத்து உயிர் மூன்று முற்றன. உயிர் மூன்று உங்களுக்கு தெரியும், திருவற்பயன்ல நாங்கள் படிச்சு நாங்கள் சகலர் பிரளயலர் விஞ்ஞாலர் என்று சொல்லி. அதுதான் அந்த கருத்து. அப்ப ஏகன் ஒருவன், பிறகு அநேகனா வாரார் என்றா என்ன? இந்த பூமி இல்ல வாரது எல்லாம் தான் எல்லா உயிர்களும் இந்த நாங்கள் இரவுல பார்க்கிற ஸ்டார்ஸ், அந்த வெள்ளியல் எல்லாம் உண்மையில சூரியன்கள், கேலக்சிஸ், வெள்ளி கூட்டம் இப்படி எல்லாம் இருக்குது. அதுதான் இதன் பொருள் என்று நான் நினைக்கிறேன். சரி, இதை பற்றி இதில் ஏதாவது விடுபட்டிருந்தால் அதை பற்றியான கருத்துக்களை மற்றவர்களிடம் சொல்ல கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு ஒரு கருத்து இருக்குன்னு, இந்த இமைப்பொழுதும் எண்ணெய்ந்தில் நீங்காதான் தாள் வாழ்க என்றது ஒரு இமைக்கின்ற பொழுது கூட எங்களுடைய உள்ளத்தில் இருந்து, உள்ளத்துல தான் அந்த ஹார்ட் என்று சொல்லுவார்கள், அதில் இருந்து எங்களோட தான் இறைவன் எப்பவும் இருக்கின்றார் என்றது சைவ சித்தாந்தத்தினுடைய கனவு. மற்றது தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் நான் முகனும் தேடியும் காணா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் என்று அப்பர் சுவாமியார் சொல்ற நினைக்கிறேன். அப்படி அந்த கருத்து இமைப்பொழுதும் என் நெஞ்சில் ஒரு நிமிஷம் கூட என்னுடைய நெஞ்சில் இருந்து நீங்காமல் இருக்கின்ற கடவுள் சிவருமான். அவர் எங்களுக்குள் இருக்கின்றார். ஆனால் எங்களுக்கு அதை எங்களுடைய மாயை மற்றும் எங்களுடைய ஆணவம் காரணமாக, எங்களுடைய கர்மம் இதன் காரணமாக நாங்கள் அவரை உணராமல், இவ்வளவு கிட்ட இருந்தும் கூட உணராமல் இருக்கின்றோம். உள்ளுக்கு பார் உள்ளே பார் தெரியும் என்று இது ஜோர் சுவாமியனுடைய வாழ்க்கையிலையும் அவருடைய குரு அவருக்கு சொன்னது, யாரடா நீ தேடலா உள்ளே என்றதான் அவருடைய அந்த இதுதான் கூறியிருக்கின்றார். அது அந்த கடைசியாக ஒரு கருத்தில் ஜோர் சுவாமியினுடைய அந்த நச்சிந்தனையில் கடைசியில் சொல்லப்படுகின்றது, என்னுள்ளே, அதாவது என்னுள்ளே இல்லை, கடவுளால் ஒன்றுதான் செய்ய முடியாது. அது என்னன்னு சொன்னால், எங்களை விட்டு அவர் எங்களை பிரிந்து இருக்க முடியாது, அவர் எங்களுடன் தான் இருக்கின்றார் கடவுள் என்ற கருத்து. அப்போ அதில் தான் ஒரு வித்தியாசமாக நான் பார்க்கின்றேன். மற்றவர்களின் கருத்து, ஏதாவது வித்தியாசமான கருத்துக்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லுங்க. மன்னிக்கணும், என்னுடைய ஒரு சிறு எல்லாருக்கும் விளங்கக்கூடிய ஒரு சிறு கருத்து என்னென்றால், எல்லாருக்கும் விளங்கக்கூடியதாக, ஆகமம் என்றது ஆகம முறைப்படி ஆலயங்களை அமைப்பது. அந்த ஆலயங்கள் அங்கே பிரதிஷ்டை செய்யப்படுகிற இறைவனுகள் எல்லாமாகி ஆன்மாக்களை அன்னிப்பவன், அதாவது ஆன்மாக்களை தன்னோடு சேர்த்து கொள்பவன் தாழ் வாழ், அவனுடைய பாதங்கள் வாழ்க. மற்றது ஏகன் அநேகன் என்றால், ஒருவன் இறைவன், சிவபெருமான் ஒரு ஆள் தான் இறைவன். அவன் அநேகனாகவும்
விநாயகராக, சண்முகனாக, சரவணபவனாக, ஐயப்பனாக, ஆண்டாண்டியா, இந்த எந்தெந்த கடவுளை நாங்கள் கும்பிடுறோமோ அது எல்லாமாகி வருபவன் இறைவன், ஏகன். அவன் ஒருவன் தான். அநேகமான தோற்றங்களிலே யார் யார் எந்தெந்த உருவத்தை மனதில் நினைத்து வழிபடுகிறார்களோ அவரவர்களுக்கு அந்தந்த தோற்றத்தில், இப்போ நாங்கள் புத்த சமயத்தில் கும்பிட்டாலும் அந்த புத்தனாக இருக்கிறவனுக்கு அருள் கொடுப்பவன் சிவன் தான் என்றதான் என்னுடைய கொள்கை. ஏகன் அநேகன். அநேகன் என்றால் அவன் தான் எல்லா இறைவன்களுக்கும், அதாவது இந்த அண்ட சராசரங்களையும் ஆண்டு இந்த ஆன்மாக்களை எல்லாவற்றையும் ஈடேற்றுற ஒருவன் அநேகன். அந்த இறைவன் அடி வாழ்க என்ற கருத்துல தான் மாணிக்கவாசகர் இதை பாடியிருப்பார் என்பது என்னுடைய சிறிய கருத்து. கருத்து வேறுபாடு சொல்லலாம். இல்ல, கருத்து வேறுபாடுகள் இல்லை. நாங்கள் இதை பார்க்கும்போது பொருள் உணர்கின்றோம். ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்கிற. இப்ப திருக்குறளை எடுத்தீர்கள் என்று சொன்னாலும் கூட அதுக்கு 5-6 உரைகள் இருக்கின்றது. எல்லா உரைகளும் ஒரே மாதிரி இல்லை. ஆனால் அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருவரும் தங்களுடைய உரைகளை தங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து கொள்வது. அதால தான் இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் பல பேருடைய கருத்துக்களை கேட்கின்றோம். எது சரியான கருத்துன்றதை நாங்கள் எங்களுக்குள் புரிந்து கொள்வதற்கு, ஒரு பிரிவை ஏற்படுத்துவதற்கு. அடுத்தது இன்னொரு விஷயம், இப்போ இந்த ஏகன் அநேகன் என்றது இப்போ ஈவன் ஒரு 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 இப்போ என்னை எடுத்துக்கொண்டாலும் கூட, நான் என்னுடைய பேர் மணிவண்ணன், என்னுடைய அப்பாவுக்கு நான் மகன், என்னுடைய பிள்ளைக்கு நான் தகப்பன், என்னுடைய முதலாளிக்கு நான் வேலைக்காரன், என்னுடைய மனைவிக்கு நான் கணவன். அப்போ ஒரு உடம்பு வைத்து கொண்டிருக்கின்ற நாங்களே ஒருவராக இருப்பவரை அநேகமாக பார்க்கப்படுகின்றோம். அதே நேரம் இந்த உலகத்தை ஆண்டு உலகமாகவே இருக்கின்ற இறைவன் அநேகமாக அவர்கள் பல பல வேடங்கள்லையும் பல பல இதுகளாகவும் இருக்கலாம் என்ற கருத்துந்தான் இதில் வருகின்றது என்று கூறிக்கொண்டு, நாங்கள் இதுக்கு வேற ஏதாவது கருத்துக்கள் சொல்ல விருப்பமானவர்கள் சொல்லுங்கள். இல்லை என்று சொன்னால் நாங்கள் அடுத்த செக்ஷனுக்கு போகலாம், அடுத்த 5 வரைக்கும். சரி, ஓகே. வேறு கருத்துக்கள் இல்லைன்னா நீங்க அடுத்த வரிக்கால ஆரம்பிக்கலாம். உங்களோட அந்த பாட்டு வருதா? எனக்கு கேட்க இல்ல. மணிவண்ணன் ஒரு உறவு சொல்லுவார், தனக்கு வரிகள் கேட்கவில்லை என்று. யாரும் அதை என்னோட பாருங்க. உங்களுக்கு கேக்குதா? எனக்கு இந்த சிவபுராணம் அந்த சம்பந்த மூர்த்தியார் பாடினது கேட்க இல்ல. உங்களோட சிஸ்டத்தை பாருங்க என்ன மாதிரி என்று சொல்லி. இந்த வீடியோ வருதா உங்களுக்கு? வீடியோவும் இல்ல. இது வருது தனியா, சிவபுராணமும் 5 அடிகளும் வருது. வேங்கப்படுத்தாண்ட வேந்தன் அடிவல்க அப்புறம் பிறகு மிஞ்சன் பேகலல்க 2 வருது. சொன்னீங்க இந்த பாடல் ஒருவர் படிக்கிறார் என்று சொல்லி. ஓகே, அது வர இல்ல. வாரேன், கொஞ்சம் பாருங்க. எனக்கு எதுவுமே வரவில்லை. ஓகே, வாரேன். சொல்லுங்கள். அப்படி என்ன சொன்னா நான் ஷேர் பண்ணும்போது ஷேர் சவுண்ட். ஓகே, இப்ப வருதோ பாருங்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல் வெல்க, பிறப்பருக்கும் பிஞகந்தன் பெய்கழல்கள் வெல்க. புறத்தார்க்கு சேயோந்தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உள் மகிழும் போன்கழல்கள் வெல்க. கரம் குவிவார் உள் மகிழும் போன்கழல்கள் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல்க. சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல் வெல். இப்ப நீங்கள் இதை வேகம் கெடுத்தாண்ட வேந்தனணி வெல்க. நாங்கள் ஒவ்வொரு வசனமா பார்த்து கொண்டு போடுவோம்.
வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்கன்றதுக்கு நீங்கள் என்ன மீனிங்க சொல்றீங்க? நான் அறிந்தபடி வேகம் என்று சொன்னால் அறிவு, அறிவு அறிவற்றது நிலைமை, அறியாமை. வேகம் கெடுத்தாண்ட அறியாமையை கெடுத்தவர் சிவபெருமான். இவர் சொல்றாரு இல்ல ஜோசுவாமி, என்னை எனக்கு அறிவித்தான் எங்கள் குருநாதன். அப்ப சிவபெருமான் எனக்கு, அதாவது ஒவ்வொருவரும் சிவனை வழிபடுறாக்களுக்கு அவர் தன்னை காட்டுற மாதிரி தான் ஜோசுவாமி சொல்றார். சரி, எனிவே இப்ப வேகம்ன்றது அறியாமை, அறிவின்மை, அல்லது அதுதான் சரி நினைக்கிறேன். அஞ்ஞானம், அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே என்ற என்னிடத்துல வருது. வேகம் கெடுத்தாண்ட எந்த வேகம்? வேகம் அதுதான் வேகம்ன்றது அறிவு தான். சரி, அறியாமை, அறியாமை என்ற அந்த வேகம் என்ற அறியாமையில இந்த மனத்தை சம்பந்தப்படுத்த இல்லை அதுல இல்ல. அறியாமை, ஒருவருக்கு அறியாமை இருந்தால் அது விளங்குறதுக்கு, அதை பற்றி ஆராய்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். அப்ப அந்த அறியாமையை இல்லாம செய்து அறிவை கொடுக்கிற தன்மை என்னதான் என்ற கருத்து. உங்களுடைய கருத்து அப்படி சில புத்தகங்கள்ல கிடக்குது. ஆமா. புவனேஸ்வரியம்மா என்ன மாதிரி பாக்குறீங்க? நான் நினைக்கிறேன் இந்த ஆன்மாக்கள் உலகியல்ல ஈடுபட்டு தீவினைகளை சேர்க்கிற அந்த வேகத்தை குறைப்பவர், கெடுப்பவர். அதாவது உலகியலில் அதிகமாக ஈடுபடுகிறவர்கள், உலகியலில் பிள்ளைகள் பாசம், பெண்ஜாதி பாசம், பொருளாசை, பொன்னாசை, பெண்ணாசை, மண்ணாசை, இப்படியான ஆசைகள், அதை சேர்க்கிற அந்த வேகத்தை கெடுத்து அவர்களை ஆட்கொண்டு கொள்பவன் அந்த வேந்தன், அந்த அவனுடைய அடியை. அதாவது உலகியல் அளவில் மிஞ்சிய ஆசை வைக்கிற அந்த வேகத்தை கெடுத்து என்று நான் நினைக்கிறேன். நான் இன்னொரு மாதிரி நினைக்கின்றேன். என்னென்று சொன்னால், எங்களுடைய இப்போ உலகத்திலேயே மிகவும் வேகமாக போகக்கூடியது இந்த சூரிய கதிர்கள், அதாவது அந்த கதிர்களுடைய வேகம்தான் உலகத்திலேயே வேகமானது. ஆனால் அதிலும் பார்க்க வேகமானது எங்களுடைய மனம். அப்போ அந்த மனம் இப்போ ஒரு நிமிஷத்தில் இங்கே நிற்கும், அடுத்த செகண்டில் கனடாவில் நிற்கும், அதுக்கு அடுத்த செகண்டில் ஆஸ்திரேலியாவில் நிற்கும். அப்போ அல்லது இன்னொரு கிரகத்தையும் யோசிக்கும். அதாவது கனவு தூரத்துக்கு இருக்கிற அங்கால இருக்கிற கிரகத்தை பற்றியும் அது யோசிக்கும். அப்போ அந்த வேகம்ன்றது அந்த மனத்தை கெடுத்து ஆண்ட, அந்த மனம் கெட்டாதான் நாங்கள் இறைவனை அடையலாம். கெடுத்து ஆண்ட வேந்தன் அடிவர்க. வேந்தன் என்பவன் எங்களுக்கு ஆளுமைக்குரியவன். வேந்தன் என்றால் ஆளுமைக்குரியவன். அவருடைய இந்த மனத்தை உலகியல் ஆசைகளை கட்டுப்படுத்துவது, உலகியல் ஆசைகளை கட்டுப்படுத்தி இறைவனை நோக்கியான அந்த சிந்தனையை கொண்டு போறதுதான் அது வேகம் கெடுத்தாண்ட. இதை தவிர வேறு யாராவது கருத்துக்கள் இருந்தாலும் இது மாதிரி தான் நாங்கள் பார்க்கின்றோம். என்றால் பலருக்கு பல கருத்துக்கள் இருக்கலாம். சரி, முருகானந்தமன்னா வேறு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்கள் நினைச்ச அதே மாதிரி தான் நானும் நினைச்சேன். அதாவது இப்ப வாயு வேகம், மனோவேகம் சொல்லி எல்லாத்தையும் விட வேகம் கூடினது மனித நிலையிலே மனம்தான். அப்ப அந்த மனத்தினுடைய வேகத்தினால் நாங்கள் பல வகையிலும் அலைப்புறுகின்றோம். அப்ப அந்த இடத்திலே அந்த மனதினுடைய வேகத்தை குறைத்து கெடுத்துன்றதை எப்படி அர்த்தம் கொள்றதுன்றது இந்த இடத்துல குறைத்தல் வேண்டாத்தான் கொள்ளலாம். வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன். அப்ப இதுல இந்த வேந்தன் என்ன நிலையில எங்களை ஆளுகிறார் என்றது ஒரு சிந்தனைக்குரிய ஒரு சொல்லாக பார்த்து, ஏனென்றால் அவர் சிவபுராணத்திலே தான் தொடங்கினார் என்பது வரலாற்று திருவாரூருடைய புராணத்தில் சொல்லப்படவில்லை. அவருடைய முதலாவது பாடல் இதுன்றது எனக்கு தெரியாது. அப்ப இது அவருடைய வேகத்தை கெடுத்து ஆண்டு இருக்கிறார். அப்ப அவருடைய வேகம் என்றது எது? அதான் இதிலே முக்கியமான விடயமாக என்றால், அவர் எங்களுக்காகவும் பாடினாலும் தன்னுடைய நிலையிலும் பாடியிருப்பார் மாணிக்கவாசகர்.
அவை அவருடைய எந்த முகத்தை கெடுத்து ஆண்டது என்று மாணிக்கவாசகர் சொல்லுகிறார் என்பதை அவருடைய வரலாற்றோடும் நாங்கள் ஆஹ் எடுத்து நோக்கி பார்க்கிற பொழுது ஒருவேளை இன்னும் மேலதிகமான கருத்துக்கள் இப்ப சிவத்தேந்திரன் ஐயா புனேசங்கா நீங்களே நான் சொன்னதுக்கு மேற்கொண்டும் புதிய கருத்துக்கள் கிடைக்கலாமோ என்றால் வேகம் கெடுத்து ஆண்ட வேந்தன் என்று சொல்லி அந்த 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 சிவன் தன்னை ஆண்டு கொண்டவராக பார்க்கிறார். அப்ப எந்த வேகத்தை கெடுத்து ஆண்டவர் என்றதிலே இப்போதைக்கு நானும் மணிவண்ணன் நீங்கள் சொன்ன மாதிரி மனோபூகம் என்ற கருத்தோடு தான் இருக்கிறேன். நன்றி. ஓகே. புறப்பருக்கும் பிஞ்சகண்டன் பொய்கழல்கள் வெல்க. பெய்கழல்கள் வெல்க சொல்லுங்க. நீங்க 3 பேரும் 4 பேரும் சொல்லலாம், பிரச்சனை இல்லை, சொல்லுங்க. பறக்கும் என்றால் பிறவி இத இல்லாம செய்யறது. பிறப்பு அறக்கும், அடுத்த பிறவி இல்லைன்ற மாதிரி. அல்லது சிவன்கிட்ட அடைஞ்சிட்டால் பிறவி வராது. சிவன்கிட்ட எங்கட சமயத்துல சொல்ற புராணங்கள்ல சொல்ற கதைகள், நாங்கள் இந்த பிறவியே எடுத்திருக்கிறோம் என்றால் சென்ற பிறவியில நாங்கள் நல்ல தவம் செய்யல. அதுக்கு இவர் திருமந்திரத்துல வேற இது என்ன, பின்ன நின்றென்னே பிறவி வருவது, முன்னை நன்றாக முயல்தவம் செய்யலர் என்று திருமந்திரம் சொல்லுது. பிறகு சொல்றார் அடுத்த அடியில, முதலாவது அடி பின்ன நின்றென்னே பிறவி வருவது. அதாவது இப்ப நாங்கள் பெற்றிருக்கிறோம். அப்ப முன்ன பிறவில நாங்கள் எல்லாரும் தவம் செய்ய தவறியவர்கள் போலதான் இருக்குது. பின்ன நின்றென்னே பிறவி பெறுவது, முன்னை நன்றாக முயல்தவன் செய்யலர். என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், இப்ப தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு என்று அவர் படிக்கிறார். ஏனென்ற தமிழ் செய்யுமாறு என்று சொன்னா தமிழ் அன்பை போட்டுது, எல்லாத்தையும் போட்டுது என்ற காரணத்துல சொல்றேன் நினைக்கிறேன். அதான் புறப்பறக்கும் பிஞ்சகன்றன். பிஞ்சகன்றன் என்று சொன்னா அந்த அந்த சீக்கியர் தலைமையர் வளர்க்குறாங்களே என்ன, அப்ப தலைமுடி, அந்த தலைமுடிதான் இந்த கங்காதேவியும் இருக்கு, புறையும் இருக்குது, என்ன கங்கை புறை எல்லாம் கணக்கு இருக்கு. அப்ப பிஞ்சகன்றன்றது இப்ப வேந்தனட மாதிரி. வேந்தனன்று இந்திரனுக்கும் ஒரு பேர் இருக்குது. உங்களுக்கு தெரியும், திருக்குறள்ல ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் ஹோமான் இந்திரனே சாலுங்கரி. இந்திரன் அப்ப வேந்தன். தொல்காப்பிலும் வேந்தன் என்று வருது. வேந்தன் மேய தீம்புனல் உலகமும். அது வேந்தன்ன்றது மருத நிலத்துக்கு தலைவன், தலைவன்னா இறைவன் என்ற மாதிரி. அதுதான் புறப்பறக்கும் பிஞ்சகன்றன். பெய்கழல்கள் வெல்கண்டா, பெய் என்று சொல்றது மழை பெய்யுது, அப்ப பொழியுது, சொல்லுது, கூட அழியலு தருது. பெய்கழல்கள் வாழ்க, வெல்க, சாரி வெல்க என்று நான் நினைக்கிறேன். நீங்க சொல்லுங்க அம்மா பரமேஸ்வரி அம்மா, உங்களுடைய கருத்து எப்படி இருக்கின்றது? இவருடைய கருத்து கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் என்னுடையதும். பிறப்பு அறுக்கின்ற எங்களுடைய நல்வினை ஜீவன பயன் கருதி நாங்கள் எடுத்திருக்கிற இந்த பிறப்பினுடைய தீவினைகளை, தீவினை இருந்தாலும் பிறப்பிருக்கு, நல்வினை செய்தாலும் பிறப்பிருக்கு. ஆகவே இந்த நல்வினை தீவினையும் இருவினை ஒப்பு என்று சொல்கிறது. அந்த 2 வினைகளும் இல்லாமல் போக பிறப்பை அறுத்து பிஞ்சகன்றன் தன்னுடைய பாதங்களிலே எங்களை சேர்க்கிறவர், அவருடைய பாதங்கள் வெல்க என்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். பிறப்பு அறுக்கும், பிறப்பறுக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள். பெய்கழல்கள் என்றது என்ன என்று யோசிக்கிறீர்கள்? பெய்கழல்கள் என்றால் நாங்கள் எது எதை இந்த ஆன்மாக்கள் எது எதை வேண்டி நிற்கிறதோ அதனை பொழிபவன், மழை போல கொடுப்பவன். பெய்கழல்கள் ஆன்மாக்களை, இப்ப இறைவனை பொறுத்தவரையில இறைவன் ஆன்மாக்களை தண்டிக்கிறது இல்லை. எந்த பாவங்களை செய்தாலும் எந்த இதுகளை செய்தாலும் தண்டிக்கிறது இல்லை. அல்லல் தேய அறம் பெருகும். அவர்களுடைய அற உள்ளத்தால இறைவன் தன்னோடு ஆன்மாக்களை சேர்த்து, ஒரு தாய் எந்த பிள்ளையையும் எவ்வளவு கெட்ட பிள்ளையாக இருந்தாலும் தாய் பிள்ளையை வெறுப்பதில்லை, அடித்து வீட்டை விட்டு வலிக்கிறதில்லை, வெறுக்கிறதில்லை. அதுபோலதான் இறைவன் எங்களுக்கு தாய். அப்ப எல்லா ஆன்மாக்களின் வேளையும் ஆண்டவன் தடுத்து தன்னோடு சேர்த்து கொள்றதான் அவற்ற நோக்கம்.
ஆகவே பிறப்பை அறுத்த பிஞகன்றன் அவருடைய விருப்பு வெறுப்பு அற்ற ஒரு உயர்ந்த ஒரு உயர்ந்த எண்ணம் உள்ள அவருடைய பெய்களர் மழை போன்று, மழை நல்லவை கெட்டவை பார்த்து அல்ல மலை பார்த்து அல்லது பயிர்கள் பார்த்து அல்ல பாலைவனம் பார்த்து பெய்கிற இல்லை. எல்லோருக்கும் எப்படி மழை பொதுவாக பெய்கிறதோ அதே மாதிரி இறைவனுடைய அருள் எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரே மாதிரி கிடைக்கும். பெய்கழல்கள் அவருடைய ஆன்மா, அவருடைய கலல்கள் அவருடைய பாதங்கள், கழல்கள் பாதங்கள், அவருடைய பாதங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். அவருடைய பாதத்தை வெல்க, நீங்கள் வெற்றி பெற்று முதல் 5லையும் வந்து வாழ்கர் சொல்லி இருக்கிறார். இதுல வெல்க என்று சொல்லுகின்றார். வெல்க என்ற வெல்றதுக்கும் வாழ்கக்கும் என்ன வித்தியாசம்? வாழ்கண்டா நீங்கள் ஆன்மாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வெல்கண்டால் அதை பெருங்கோ, எடுங்கோ, அதை எடுங்கோ, அது நீங்கள் வெற்றி அடைய வேணும், வெற்றி அடைய வேணும். அவர் வெற்றி எங்களுடைய பிறப்பையும் சொல்லுங்க அம்மா, சொல்லுங்க. அவருடைய பாத கமலங்களில் வெற்றி பெறுங்கள், அதனை நீங்கள் பயன்படுத்துங்கள். வெல்க, அதை நீங்கள் அந்த இறைவனுடைய பாத அந்த அவர் செலுகிற எங்களுடைய இந்த அவருடைய ஆட்சி, அவருடைய அருளாட்சியை நீங்கள் பெறுங்கள், வெல்லுங்கள், வெற்றி பெறுங்கள் என்றதான் என்னுடைய கருத்து. இதுக்கு ஒரு நாள் மாற்று கருத்து தான் சொல்லலாம். இதுல 5 வாழ்கவும் இருக்குது, வெல்கவும் இருக்குது, போட்டியும் இருக்குது. வணங்குறது. அப்ப அது ஒரு வசனத்துக்கு மாற்றம் அடையும். நாங்க இப்ப பொருளை பார்க்கும் போது வெல்லுகின்றதை நாங்க எல்லா இடமும் பாவிக்க மாட்டோம். வாழ்கின்றதை வந்து வாழ்த்துதல் வந்து எங்க பாவிக்கின்றோம். அப்ப அதுலயும் நாங்க அந்த மீனிங்க பார்க்க வேணும்ன்றது என்னுடைய கருத்து. அது மட்டும் இல்லாமல் மாணிக்கருடைய இந்த நமசிவாய வாழ்க என்ற அந்த 6 வாழ்க, மற்றது வெல்க 5 வெல்க, பிறகால போற்றி என்றது 8 போற்றி. இந்த வேலை நாங்கள் எழுதி பார்த்தால் இந்த திருவாசகம் 658 பாடல்கள் கொண்டது என்பதை மறைமுகமாக காட்டுறார். திருவாசகம் 658 பாடல்கள் கொண்டது. பதிகங்கள், பாடல்கள் தனித்தனியே பார்க்கணும். 10 பாட்டு கொண்டதான் ஒரு பதிகம். 658 பாடல்கள் திருவாசகத்துல இருக்கு என்பதை இந்த சிவபுராணத்துல வார முதல் 4-5 வரி, பிறகு முதல் 6 வரி, பிறகு 5 வரி, பிறகு 8 வரியிலே அவர் காட்டுறார். நன்றி. அப்ப நான் பார்க்கிறேன்னு சொன்னா என்ன பொறுத்தமல்ல இந்த லைன் வந்து பிறப்பறுக்கும், எங்களுடைய பிறப்பை அறுக்கின்றார், பின்ன அறுக்கும் திருப்பி 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 இமைப்பொழுதும் எங்கட மனதில விட்டு நீங்காத இந்த திருவாசகத்தை திருப்பி 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 சொல்ல முடியும். இப்ப நாங்கள் அல்லும் பகலும் ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய என்றால் எங்களை எங்க கொண்டு போவோம்? இறைவன் தன் பாதத்தடிக்கு கொண்டு போவார். எங்களுக்கு உலகியல்ல வார துன்பங்கள் தானாக விலகும். அந்த நம சிவாய மந்திரம். இப்ப நாங்க வேகமா ஒருவர் கார்ல போறாரு வையுங்கோ, குறுக்க இன்னொரு முட்டாள் நடந்தா வருது, நீ ஓம் நம சிவாய சொல்லிக் கொண்டு கண்ணை மூடினால தானாக விலகும் என்பது எங்களுடைய நம்பிக்கை. சரி. பிறப்பறுக்கும் பிஞ்சகன்றன் பெய்கழல்கள். பெய்கழல்கள் என்ற என்ன பொறுத்தமல்ல அருள் மழை பொழிகின்றார். பெய்கழல்கள் பாதங்களை வெல்க என்று சொன்னால் அது வெற்றி அடையட்டும், வெற்றி அடையட்டும், வெல்க. அவர் பிறப்பை அறுக்க வேணும், எங்களுக்காண்டி அருள்மழைய பொழிய வேணும், இந்த விஷயங்கள் நடக்க வேணும் என்று அவர் வெள்ளட்டுக்கும் அந்த செயல்பாடுகள் வெல்க என்றதான் நான் பார்க்கிறேன். அடுத்தது புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கழல்கள் வெல்க. நான் முருகானந்த நாட்டை கேட்கிறேன், நீங்க என்ன மாதிரி பாக்குறீங்க? நான் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லலாம் என்னவென்றால், பொதுவாக இந்த திருமுறைகள் என்பவை இறைவனை போற்றுகின்ற விடயம் நாயன்மார்களால். அதே மாதிரிதான் கிறிஸ்தவத்திலும் அந்த வார்த்தைகள் இருக்கின்றன. அப்ப இப்ப ஒரு வார்த்தைகளை சொன்னால் பிரைசிங் த லார்ட், இறைவனை புகழுதல் அல்லது பாராட்டுதல் அல்லது ஏதாவது ஒன்று சொல்லலாம். இதுல வந்து நான் யாரையும்
நோகாம் படுத்தக்கூடாது என்ற நினைப்புடன் தான் சொல்லுகின்றேன். மாணிக்கவாசகர் இந்த வாழ்க வெல்க போற்றி சொல்லுகின்ற பொழுது இந்த வாழ்க வெல்க போற்றி என்றதுக்குள்ளே அவர் ஏதாவது அர்த்தத்துடன் தான் சொல்லியிருப்பாரா என்பது என்னுடைய சிற்றறிவுக்கு உண்மையாக புலப்படவில்லை. அப்படி அல்ல என்று நினைக்கின்றேன். அவர் அந்த போற்றுகின்ற பாங்கிலே அந்த வாழ்க என்பதும் வெல்க என்பதும் போற்றி என்பதும் வருகின்றது. அதிலே ஒரே ஒரு விடயத்தை தான் புவனேஸ்வரி அம்மா சொன்னது என்றால், ஏற்கனவே ஒரு சில தமிழ்நாட்டு அறிஞர்களுடைய வாயிலாகவும் அந்த இப்ப அம்மையார் சொன்னது கேட்டோம். இந்த 6 வாழ்க 5 வெல்க 8 போற்றி என்று சொல்லி, அப்ப அந்த அவருடைய பாடல் வரிகளுடைய ஒரு ஒரு விடயத்தை சுட்டுகின்ற தன்மையிலே அந்த வரிகள் ஒருவேளை இந்த வாழ்க வெல்க போற்றி அமைந்திருக்கலாம். ஆனால் வாழ்க வெல்க போற்றி என்கிறதிலே நாங்கள் நுணுகி பார்க்க வேண்டுமா என்பது ஒரு கேள்வியா இருக்கிறது. ஏனென்றால் இதுல ஒரே ஒரு விஷயம்தான் இதிலே உண்மையான விடயம் என்று சொல்வதை விட தெற்றென எங்கள் கண்களுக்கு புலப்படுகின்ற, எங்களுடைய சாதாரண அறிவு கண்ணுக்கே புலப்படுகின்ற விடயம் என்னவென்றால், அந்த அவ்வளவு வரிகளும் இறைவனுடைய திருவடிகளை போற்றுகின்ற வரிகள். அப்ப எங்களுடைய அந்த வணக்கம் கூட பெரும்பாலும் ஒரு இறைவனுடைய திருவடிகளை வணங்குகின்ற தன்மையிலே இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த இவ்வளவு வரியிலேயும் அந்த வணக்கம் யாருக்கு என்றால் இறைவனுடைய திருவடிகளுக்கு. அப்ப இதுல வாழ்க வெல்க போற்றி என்பதிலே நாங்கள் நுணுகி பார்க்க தேவைதானா என்கின்ற கேள்வியை வைத்து நீங்கள் அடுத்த வரைக்கும் போவதற்கு நான் உங்கள்கிட்ட கேட்டது வந்து புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கலல்கள் வெல்க, அதுக்கான கருத்து. புறத்தார்க்கு செய்யோந்தன், அது பார்க்க மிகவும் எளிமையான வார்த்தை என்னோட தந்துட்டேன். புறத்தார்க்கு செய்யோந்தன் பூங்கலல்கள் வெல்க, அதாவது தன்னிலிருந்து புறமாக இருப்பவர்களுக்கு அவர் இடத்திலே இருக்கிறார். செய்யவன் இடத்திலே இருப்பவர். அப்ப நன்னினருக்கு இனியான் என்ற ஒரு பாடல் இருக்கிறது. நன்னினருக்கு இனியாய் உலம் என்று கந்தபுராணம் சொல்லும். ஆகவே நீங்கள் இறைவனுக்கு கிட்ட போனாதான் இறைவனும் உங்களுக்கு கிட்ட வருவார். இப்ப நீங்கள் அப்போது ஒரு வார்த்தை சொல்லி நீங்கள் தேடி கண்டு கொண்டேன் திருமாலோடு நான் மூலம் தேடி தேடனா தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன். அப்ப நாங்கள் தேடுகின்ற அந்த முயற்சி தான் இந்த பிரார்த்தனைகள். பல வகையான பிரார்த்தனைகள் இருக்கின்றன. அந்த பிரார்த்தனைகளின் ஊடாக நாங்கள் தேடுகின்ற பொழுது அவர் எங்களுக்கு அண்மித்தவராக இருக்கிறார். நாங்கள் இறை நிலையிலிருந்து நாங்கள் எங்களை இடத்தில் வைத்துக் கொண்டுகிறோம். அதாவது மனத்தினால் அழைப்புண்டு வேறு விடயங்களுக்கு நாங்கள் போகின்ற பொழுது நாங்கள் இறைவனிடந்து எங்களை புறம் தள்ளி கொள்ளுகின்றோம். அப்படி எங்களை நாங்கள் புறம் தள்ளி கொள்ளுகின்றவர்களுக்கு அவர் சேவனாக இருப்பார். இது திருநாவுக்கரசு நாயனரோட ஒரு பாடலிலே கூட வருகிற பாடல் வருகின்ற கொஞ்சம் நினைவுக்கு வருகின்ற பொழுது நான் சொல்லலாம். ஆனால் புறத்தார்க்கு சேவந்தன் என்கின்ற பொழுது தனக்கு தூரமாக இருப்பவர்களுக்கு அவரும் தூரமாக இருப்பார் என்பதைத்தான் பொதுவான கருத்தாக சொல்லலாம். புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள், அந்த இடத்துல கூட அவர் இறைவனுடைய திருவடிகளைத்தான் மாணிக்கவாச பெருமான் போற்றுகின்றார். புதிய சிந்தனால் வந்தால் மற்ற பெரியார்களுக்கு தொடர்ந்து சொல்லலாம். வணக்கம். இல்ல, நான் நினைக்கிறப்போ சேயோன் என்றது என்றது குழந்தையை குறிக்கும். இப்ப புறந்தள்ளி போட்டு போற குழந்தையை கூட தன்னுடைய சேயாக அணைத்து, தன்னுடைய குழந்தையாக அணைத்து புறந்தள்ளுறவர்களை கூட, அதாவது அடிக்கடி நினைக்காமல் ஈடுபட்டிருக்கிற அந்த புறந்தா அவர்களுக்கு ஒரு குழந்தையை எப்படி குழந்தை அது குழந்தை சேயண்டா குழந்தை, அந்த குழந்தையை தாய் தன்னோடு சேர்த்துக் செல்வாளோ அதுபோல அவருடைய பூங்கலல்கள் என்றது அவருடைய மென்மையான பூ போன்ற மென்மையான பாதங்கள் வெல்க. மிகவும் மிக மிக இறைவனை ஒரு கருணையின் கடவுளாக கருணையின் உருவமாக சித்தரிக்கிறீர்கள். உங்களுடைய அந்த சிந்தனை பாங்குக்கு நன்றி. அதாவது சேயோன் அவர் இறைவன் தன்னை புறந்தழுபவர்களுக்கும் தன்னை கவனிக்க இருப்பவர்களையும் செய்போல பார்ப்பார் என்று நினைக்கின்றீர்கள். ஆனால் இப்பொழுது திருநாவுக்கரசு நாயனாருடைய அந்த வரி ஞாபகத்துக்கு வந்து விட்டது. சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன் நாள்தோறும் நல்குவான் நலன். அப்ப அந்த இடத்திலே வருகிறது என்றால் சலமிலன் சங்கரன் அது ஒரு வரி. அப்ப குற்றமில்லாதவர் சங்கரன்
என்பது அதனுடைய அர்த்தம் சரியா புரியவில்லை. அடுத்த வரிக்காக தான் எடுத்தோம். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்களால் நலமிலன். தன்னை சார்ந்தவர்களுக்கு அல்லாது மற்றவர்களுக்கு நலம் கொடுக்காதவர். சார்ந்தவர்களுக்கு அல்லால் நலமிலன். அப்ப புவனேஸ்வரி அம்மா சேயோன் என்று சொல்லுகின்றதன் மூலம் சிவபெருமானை இன்னும் எங்களுக்கு மிகவும் உயர்ந்தவராகி, அப்படியான உயர்ந்த நிலையிலே உள்ள இறைவனுடைய சிவனை பக்தர்கள் என்ற நிலையை எங்களை நாங்களே இன்னும் பெருமையுடன் அந்த இறைவனை வணங்கலாம் என்பது பொதுவாக நான் நினைக்கிறது. அது சேயோன் என்றது அண்மையன் சேய்மையன் என்ற நிலையிலே சேயோன் என்றது தூரத்திலே இருப்பாரோ என்கின்ற சிந்தனை எனக்கு இதுவரை இருக்கிறது. புறத்தாருக்கு சேயோன் என்றது தூரம் என்றதை குறிக்கிறார். நான் அப்படி நினைக்கல. நான் சேயோன் என்றால் குழந்தை, படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் எல்லாம் இறைவனுடைய குழந்தைகள் என்றதான் என்னுடைய அபிப்பிராயம். சரி, சிவச்சந்திரன் கேளுங்க. கேட்க இல்ல, என்ற ஒரு பார்வையை சொல்றேன். சேயோன் என்று சொன்னா முருகனுக்கும் ஒரு பேர் இருக்கு. முருகனுக்கு பேர் இருக்கு. அது குழந்தை. தொல்காப்பியத்துல ஒரு சூத்திரம் வருது. மாயோன் மேய காடுரை உலகம். மாயோன்ன்றது திருமால். சேயோன் மேய மைவரை உலகம். அப்ப வரை என்று சொன்னா அந்த மலை. அப்ப திருப்பரங்குன்றம், அந்த குன்றத்திலே குமரன் கொண்டாட்டம். அப்ப சேயோன்ன்றது கருத்து முருகன். ஆனா இதுல அது முருகன் என்ற கருத்து இல்ல. அதாவது புறந்தார்க்கு சேயோந்தன் என்றால் இறைவனை நினைக்காத உள்ளங்கள், அது என்ற கருத்து என்று நான் நினைக்கிறேன். அப்ப புறக்கணிக்கிற ஆக்கள் இறைவனை, அது முருகாந்தன் சொன்ன மாதிரி அது ஜீசஸா இருக்கலாம், அல்லாவா இருக்கலாம், ஆரா இருக்கு, புத்தரா இருக்கலாம், அல்லாட்ட குருநானக்கா இருக்கலாம். ஏன்டா உலகத்தில் 8,000 மதங்கள் இருக்குது. அப்ப இறைவனை நினைக்காத ஆக்களை அதான் புறத்தார்க்கு சேயோந்தன். அவர் புறத்தியாகவே இருக்கிறார், தூரத்திலே இருக்கிறார் என்ற பொருள் தான் நான் நினைக்கிறேன். அடுத்த வரைக்கும் போவோம். கரங்குவிவார் உள்மகளும் கோன் கலர்கள் வெல்க. கரங்குவிவார், கரமண்டா என்ன? கையை கூப்பிடுற. நாங்கள் கோயில போய் முருகா பிள்ளையாரே என்று சொல்லி ஆலயங்கள்ல போய் கையை தூக்கி தலைக்கு மேல வச்சு கும்பிடுறோம். என்ன கை கூப்பிச்சே வழிபடுறோம். அப்ப கரங்குவிவார் உள்மகளும். அப்படி கரம் குவிச்சு நாங்கள் முருகா பிள்ளையாரே என்று சொல்லி கும்பிடைக்குள்ள மனதில் என்ன நினைக்கிறோம்? உள்மகளும். உள்ளத்துல நாங்கள் அவரை நினைத்து தோடுடைய செவ்வியன் விடையேறி அந்த காட்சிகளை எல்லாம் மேல காணுவோம் மக்கள். அது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதம். அது ஆக்கின்ற இந்த பாடல்கள் இதுகள் தேவாரங்க திருமுறையில வர மாதிரி. அப்ப கரங்குவிவார் உள்மகளும் கோன்களவர். கோனண்டா மரியாதைக்குரியவன், அரசன், தலைவன் அப்படின்லாம் இருக்கு. கோன் கலர்கள் வெல்க என்றது அந்த கருத்து அதுதான் என்று நான் நினைக்கிறேன். யாரையும் சொல்லுங்க மட்டாக்க. புவனேஸ்வரியம்மா, கரங்குவிவார் உண்மகளும் கோன் கலர்கள் வெல்க. அதாவது இறைவனை நினைத்து கையாள மேல தலைக்கு மேல உயர்த்தி கரங்குவிவார், குவிப்பவர், கரங்களை குவிப்பவர் களுடைய உள்மனம் மகிழும் வண்ணம். ஒரு அரசன், கோன் என்றால் அரசன் என்று சொல்லலாம், தலைவன் என்று சொல்லலாம், நாதன் என்று சொல்லலாம். கோன் என்றால் அரசன் என்றதான் நினைமாக வர்றது. கோன்முறை அரசு செய்காண்டு அந்த கோன் அவர் இறைவன், அவருடைய பாதங்கள் வெல்க, வெற்றி பெறட்டும். கரங்குவிவார் உள்மனம் மகிழ்ந்து, மகிழும்படி, மனம் மகிழ்ந்து, அழுதல்ல அல்லது கடவுளை திட்டி அல்ல, இறைவனை நான் கும்பிடுகிறேன் என்ற அந்த உள்மனம் மகிழ கைரங்களை குவித்து வணங்குபவர்கள். அந்த வணங்குபவர்களுக்கு அரசன் எவ்வாறு மக்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் ஆட்சி செய்வாரோ அதுபோல இறைவன் தருவார் என்றதான் என்ற அபிப்பிராயம். வேறு இதுகளைத்தான் நான் சொல்லலாம். இதுல நான் ஒரு கருத்து சொல்லுறேன். இது உண்மைக்கு என்னுடைய சொந்த கருத்து இல்ல. அன்பர் ஸ்ரீரங்கன் அடிக்கடி சொல்லுவார்,
அது எனக்கு ஏற்புடைய கருத்தனுடைய அதை சொல்லலாம். இப்ப நாங்கள் ஒருவர் பார்த்தே வணக்கம் சொல்லுவோம். இப்போ எங்கட புனிசக்கா பார்த்தா வணக்கம் அக்கா அண்ணுதன், அல்லது சிவச்சந்திரையா பார்த்தா வணக்கம் அண்ணி அண்ணுதன். அப்ப நாங்கள் எங்களை தமிழ் மக்கள் சைவ பாரம்பரியத்திலிருந்து வந்தாங்கள். எங்களை அறியாமல் எங்களுடைய கரங்களும் குவியும். பெரும்பாலான ஒரு தமிழ் பண்பாட்டை பேணுபவர்கள் கையில பொருள் இல்லாத நிலையிலே எங்களுடைய வணக்கம் வாயும் வணக்கம் சொல்லும், கரங்களும் வணக்கம் சொல்லும். அப்ப ஸ்ரீரங்கன் என்ன சொல்லுவார் என்றால், நான் நினைக்கிறேன் ஓஎல்லிலே எனக்கு விநாயகமூர்த்தி மாஸ்டர் படிப்பிச்ச பொழுதும் அதை சொன்ன மாதிரி ஞாபகம். ஆனா நம்மத்தில வாழ்கின்ற ஸ்ரீரங்கன் அடிக்கடி சொல்லுகின்ற விஷயம், அதாவது என்னென்றால், நான் ஒருவரை வணங்குகின்ற பொழுது, வெளியரங்கமா பார்க்கின்ற பொழுது நான் மணிவண்ணனை, புனேசக்காவை, சுதந்திரனாவை வணங்குகின்றேன். ஆனால் இன்னொரு பார்வை இருக்கிறது, அவர்களுக்குள்ளே உரைகின்ற இறைவனையும் நான் வணங்குகின்றேன். என்னடா எல்லாருடைய யோகசுவாமி சொல்வார், எல்லா உயிர்களும் இறைவன் திருமுன்னிலை என்று சாதனை. அப்ப எல்லா உலகத்தில் உள்ள அவ்வளவு சீவராசிகளும் இறைவனுடைய வடிவங்களே, அதான் அந்த திருமுன்னிலை. அப்ப அந்த இறைவனை, அவருக்குள்ள உள்ள இறைவனை நான் வணங்குகின்றேன். அப்படி வணங்குகின்றபடியால் எனக்குள்ளே உள்ள இறைவன் மகிழுகிறார். கரம் குவிவார், நான் கரத்தை குவிக்கிறேன். அப்ப எனக்குள்ளே ஒரு இறைவன் இருக்கிறார், அந்த இறைவன் மகிழுகிறாராம். ஒரு சிந்தனைக்குரிய முடியும். மாணிக்கவாசர் இப்படி எல்லாம் நினைச்சுத்தான் பாடினாரோ எனக்கு தெரியாது. அப்ப கரம் குவிவார் உள் மகிழும். என்னுடைய எல்லாரிடத்திலும் இருக்கிற இறைவன் எனக்குள்ளும் இருக்கிறார். அப்ப நான் என்னுடைய வணக்கத்தை இன்னொருவருக்கு செய்கின்ற பொழுது அவருக்குள்ளே இருக்கிற இறைவனை வணங்குகின்றேன். அதனால் எனக்குள்ளே உள்ள இறைவன் மகிழுகிறார். கரம் குவிவார் உள் மகிழும் கோன்கடல்கள் இல்லை. சரியா? அவருடைய சரக்கு மிகுதி என்னுடைய சிந்தனை. இதுக்குள்ள இருக்க நான் குறுக்கிட போறேன். குருவாந்தன் சொல்ற சரி. ஏனென்றால் திருநாவுக்கரசர் ஒரு தேவாரம் படிக்கிறார். மனத்தகத்தான், அப்ப மனத்தில இருக்கிறான் கடவுள். தலைமேலான், வாக்கில் உள்ளான், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான். அப்படி பாட்டு போகுது. நான் முழுதும் படிக்க இல்லை, நேரத்தை எடுக்காமல் அடுத்த அடிக்கு போவோம். இதுல முதல் அடிக்கு வந்தவர் சொல்லுகின்றார், கரங்குவிவார் உள்மகனும் கோன்கலர்கள் வெல்கின்றார். அடுத்தது பாருங்க, சிறங்குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? சிறங்குவிரான், சிரமண்டா தலையை குனிஞ்சு கும்பிடுறாக்கள். இப்ப நாங்கள் என்ன சொல்றது, பிரதட்டை போடுறோம், மற்றது கும்பிடு போடுறது பெண்கள். அதையும் சொல்றா நாங்கள் குனிஞ்சு படுத்து. அப்ப சிரம் குவிவார் ஓங்கி விக்கும், அல்லாட்டா சிரத்துக்கு மேல கைய குவிக்கிறோம். என்னென்ன சிறங்குவிவார் ஓங்கி விக்கும் சீரோன் கடல் வெல்க. சீரோன் மதிப்புக்குரியவன் கடல் வெல்க. ஓங்கி விக்கும் என்றால் நாங்கள் அவரை போற்றோம். ஓங்களிட வந்து உயர்ந்தோர் தொலை விளங்கி என்று ஒருவர் படிக்கிறார். ஓங்கி விக்கும், அதான் சிறங்குவிவார் ஓங்கி. அப்ப நாங்கள் தலையை குனிந்து மரியாதை செய்கிற இறைவனுக்கு. அது அப்படி நினைக்கக்குள்ளதான் நான் அவற்றை போல சிரம் தாழ்ந்து சிரம் குவிந்து வணங்குபவர்களை ஓங்க செய்கின்றார். அவர்கள் வாழ்க்கையில எல்லா செல்வங்களையும் இன்பங்களையும் சந்தோஷங்களையும் எல்லா நிறைவுகளும் பெறுவதற்காக அவர்களை ஓங்க செய்கின்றார், விளங்க செய்கின்றார் என்ற அந்த சீரோன் அப்படிப்பட்ட சிறப்புடையவன், தீருடையவன், சிறப்புடையவன், கடல் பாதங்கள் வெல்க என்ற மாதிரிதான் கருத்தோடுதான் நானும் சேர்ந்து போறேன். ஏனென்றால் சிலர் குவிபவர்களை ஓங்குவிக்கிறார். அப்ப சிலர் இறைவனுடைய திருவடிகளுக்கு எங்களுடைய சிரத்தை குறித்து வணங்குகின்றவர்களை அவர் ஓங்குவிக்கிறார், ஓங்க செய்கின்றார். அது உலகியலாக இருக்கலாம், அதாவது ஆத்மீக பாதையிலே அவர்களை இன்னும் அடுத்த உயரத்துக்கு கொண்டு போகின்றதாக இருக்கலாம். வணங்குபவர்களுக்கு தருகின்ற ஒரு எப்படியான பயனாளியாக இந்த இடத்துல சிறங்குவியவர்களை ஓங்குவிக்கின்ற பயனை பெறுபவர்களாக அவர் உயர்த்துகிறார். இதுல ரெண்டு விதமான குவியல். என்ன, கரங்குவிவார் ரெண்டு கரத்தையும் இது பண்ணி நெஞ்சுக்கு நேர வச்சு
கும்பிடும் போது அவர் எங்கட மனத்தினுடைய உள்ளுக்கு இருந்து அவர் மகிழ்விக்கின்றார். சிறங்குயிர் என்று சொன்னால் அவர் தலையை கீழே விடுறது மட்டுமில்லை, அதிகமாக தலைக்கு மேலே கை வச்சு இது கற்பூர ஆராத்தி காட்டும் போது அதிகமானவர் வந்து தலைக்கு மேலே கையை உயர தூக்கி வைத்து மேலே இருந்து கும்பிடுவார்கள். அது வந்து கடவுளை தவிர வேறு எவருக்கும் செய்ய மாட்டார்கள், அப்படியான ஒரு கும்பிடு போடுதல். அப்போ அது வந்து அவர் அப்படியான அதாவது வந்து சரணாகதியை குறிக்கின்றது. சிறங்குயிபார் என்பது வந்து சரணாகதியை குறிக்கின்றது. அவர்களை உயர்த்தி கொண்டு போவார் என்றது என்னுடைய கருத்தா இருக்கின்றது. உங்களுடைய கருத்துக்களுக்கு சரி, அடுத்ததுக்கு போவோம். ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெரும் துரைனம் தேவன் அடி போற்றி. தந்தை மகிழ சிவபுராணி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி, நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மாயப் பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி, சீரார் பெரும் துரைனம் தேவன் அடி. ஈசன் அடி போட்டி, ரெண்டு லைனா பார்ப்போம். ஈசன் அடி போட்டி, எந்தை அடி போட்டி, தேசன் அடி போட்டி, சிவன் சேவடி போட்டி. சொல்லுங்க. ஈசன் அடி போற்றி. ஈசன் எப்ப சிவன், அவற்றை அடிய சொல்றோம். அவர் திருவள்ளுவர் சொல்றார், வேண்டுதல் வேண்டாமை இலானடி, வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. அது வள்ளுவர். அப்ப இவர் அதைத்தான் சொல்ற போல. சரி, ஈசன் அடி போற்றி, அப்ப போற்றி என்று போற்றுனாங்கள். எந்தை என்றா என்னது? தந்தை. என்னப்பன் என்னப்பில் என்னையும் ஆட்கொண்டரடி, மாணிக்கவாசகர். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்று சொல்றார். என்னப்பன் அவர் இன்னொரு இடத்துல இன்னொரு பாடல், இதுல வரை இல்லை, திருவாசகம் தான் அது. அப்ப அது அந்த கருத்தான் எந்தை. ஈசன் அடி போற்றி, எந்தை அடி போற்றி, தேசன் அடி போற்றி. தேசம் தேயம் என்றது இந்த உலகு நிலம். அப்ப தேசன் அடி போற்றி. அப்ப இந்த தேசமெல்லாம் நடந்து தெரிகிற பாதங்கள், கடல்கள். சரி, தேசனடி போற்றி, சிவன் சேவடி போற்றி. சிவனின் பெருமிக்க என்ற கருத்து, சிறப்பான அடி போற்றி என்றார். இதுதான் எனக்கு தெரிந்தது. இதுல சிவன் சேவடி மற்ற கருத்துக்களோட எல்லாம் நானும் ஒத்து போறேன். சிவன் சேவடி அன்னைக்குள்ள அவருடைய அந்த சிவந்த திருவடிகள் என்ற கருத்தையும் எடுக்கலாமோன்னு யோசிக்கின்றேன். மற்றபடி இதுல புதிய சிந்தனைகள் ஒன்றும் என்னிடம் இல்லை. நான் சொன்ன அளவில் நானும் அமைகின்றேன். நீங்கள் அதானப்பா ஈசன் அடி போற்றி. அது உங்களுக்கு ஈசன் தெரியும். எந்தை எங்களுடைய தந்தை போன்றவர். ஒரு பிள்ளைக்கு ஒரு தகப்பன் என்ன செய்தாலும் அந்த தந்தை மகிழ்ச்சி அடைவார். அந்த தந்தையினுடைய வழிகாட்டில் நடக்கிற பிள்ளை அவரை மகிழ்விக்கும். அதுபோல எந்தை எமது தந்தை போன்றவர். தேசன் அடி என்றது
தேசத்தை இந்த பஞ்சபூதங்களையும் படைத்து ஆண்டு அனுபவிக்க ஆன்மாக்களுக்காக செய்யப்படுகிற தேசன். அப்ப அவரை தொகுத்து தேசத்துக்கே உரியவன் தேசன் அடி போற்றி, சிவனுடைய சிவந்த பாதங்கள் போற்றி. அடியார்கள் வணங்கி 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 அவருடைய பாதை நாங்கள் தொட்டு 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 கொண்டிருந்தால் அந்த பாதங்கள் சிவக்கும். அப்ப மனமாற அவற்ற பாதங்கள் சிவந்து சேவடி போற்றி என்கிறார். தேசன், தேசத்தை ஆள்பவன், தேசத்தை படைத்தவன், தேசத்தை பாதுகாப்பவன், ஆன்மாக்கள் எவ்வளவுக்கு எல்லா செல்வங்களையும் பெற்று வாழ வேண்டியோ அவ்வளவத்தையும் படைத்தவன் இறைவன். ஆகவே அந்த சிவனுடைய சேவடி சிவந்த பாதங்கள் போற்றி என்கிறார். சிவந்த பாதங்கள் போற்றி. நேயத்தே நின்ற நிமலன் மலமற்றவன், அன்போடு நிற்கின்றவன் நிமலன். மலம் நிமலன், மலம் நிமலன் என்றது போல நீ மலன், மலம் அற்றவன். அதாவது ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லப்படுகிற அந்த 3 மலங்களும் அற்றவன், இல்லாமல் போனவன், இல்லாமல் இருக்கிறவன். நேயத்தே நின்ற, அன்போடு நிற்கின்ற நிமலன். மலமுள்ளவன் மனிதன், நிமலன் சிவன். அவருக்கு ஆணவம் இல்லை, கண்மகம் இல்லை, மாயையும் இல்லை. நிமலன் அடி போற்றி. மாய பிறப்பு, இந்த பிறப்பு எப்ப முடியும், எப்ப தொடங்கும், என்ன நடக்கும், எப்ப நடக்கும்ன்றது மாயம். மாயம் என்றா எல்லாம் என்னடா எப்படா நான் போட்டேனோ இருக்கிறோமோ, எப்ப போறோம், எப்ப இருக்கிறோம், எப்ப பிறக்கிறோம், எங்களுடைய ஆன்மாக்களுடைய அனுமதி இல்லாம இருக்கிறது பிறப்பும் இறப்பும் தான். அதனுடைய மாயப்பிறப்புன்றார். மன்னன் அடி போற்றி. அந்த மாயப்பிறப்பை எங்களுக்கு தருகிற மன்னன் அரசன். அரசன்டா எல்லாத்துக்கும் கட்டுப்பட, எல்லாத்தையும் ஆட்சி செய்பவன். நன்றியம்மா. நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி. மற்றவர்கள் கருத்து இருந்தா சொல்லுங்க. ஓமாப்பு, நான் என்னைய கொஞ்சம் விடைபெற இல்லாம யோசிக்கிறேன், மன்னிக்கணும் என்ன. சரியா? ஓகே ஓகே அப்பு, நன்றி நன்றி. நன்றி அப்பு, வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கு எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தவறாக இருந்தால் மன்னிக்கணும். இல்ல இல்ல, அதுல குறை இல்ல. எங்களுடைய சிந்தனை தூண்டலுக்கான நிகழ்வாக பார்க்கலாம் இது. நன்றி அப்பு, பிள்ளைகளை கூட இறைவன் ஏற்றுக்கொள்ளுவார். நான் என்ன செய்தாலும் முருகானந்தம் என்னுடைய தம்பி, என்னுடைய பிள்ளை மாதிரி ஏற்றுக்கொள்ளுவார். அதனால ஒரு தாய் செய்யறத தவிர பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளணும். சரியா? நன்றி. ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் அங்கே. ஏறுமயில் ஏறி விளையாடும் முகம் என்னோட அரவாசியா நிற்கிறார்.